நாராயணாய. ஆண்டாள் திருவடிகளே சரணம். இன்று மார்கழி 24வது நாள், 24வது பாசுரம். அன்றைய உலகம் அளந்தாயடி போற்றி. போற்றி பாசுரம். அன்றைய உலகம் அளந்தாயடி போற்றி. அன்றைய உலகம் அளந்தாயடி போற்றி. சென்றங்கு தென்னிலங்கை செற்றாத்திரல் போற்றி. சென்றங்கு தென்னிலங்கை செற்றாத்திரல் போற்றி. கொன்றச்சகடம் உதைத்தாய், கொன்றச்சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. கொன்றச்சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. கன்று குணிலாய் எரிந்தாய் கடல் போற்றி. கொன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி. சென்று பகை வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. என்றென்றும் சேவகமே, என்றென்றும் சேவகமே ஏற்றி பறை கொள்வான். என்றென்றும் சேவகமே ஏற்றி பறை கொள்வான். இன்று யாம் வந்தோம் இறங்கேலோரெம்பாவாய். இன்று யாம் வந்தோம் இறங்கேலோ எம்பாவாய். அன்றைய உலகம் அளந்தாயடி போற்றி. இது போற்றி பாசுரம். ரொம்ப உசத்தியான பாசுரம். இந்த பாசுரத்தை நம்ம டெய்லி தினந்தோறும் பாராயணம் செய்து அவ்வளவு நல்லது. அன்றைய உலகம் அளந்தாயடி போற்றி. வாமன அவதாரத்தை பற்றி மீண்டும் இந்த திருப்பாவையில ஆண்டாள் சொல்றார். உன்னுடைய 3 அடிகளால் விண்ணையும் மண்ணையும் அளந்து உன்னுடையதாக்கி கொண்டவனே, அப்பேற்பட்ட உன்னுடைய அந்த திருவடிகளுக்கு வணக்கம், நமஸ்காரம், போற்றி. சென்றங்கு தென்னிலங்கை செற்றார் திரள் போற்றி. தென்னிலங்கை ஆண்ட ராவணன் என்ற கொடிய அரக்கனை கொன்றவனே, உன் வீரத்துக்கு நமஸ்காரம், போற்றி, வணக்கம். கொண்டச்சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. வண்டி சக்கர ரூபத்தில் வந்த சகடாசுரனை அழித்தவனே, உன் புகழுக்கு வணக்கம், நமஸ்காரம். கன்று குடிலாய் எரிந்தாய் கடல் போற்றி. கன்று வடிவில் வந்த வத்சாசுரன் என்ற அரக்கனை அழித்தவனே, அப்பேற்பட்ட உன் வீரக்கடலுக்கு நமஸ்காரம், வணக்கம். குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி. ஆயர்குல மக்களை இந்திரன் செய்த மழையிலிருந்து காப்பாற்ற கோவர்தனகிரியை குடையாய் எடுத்த உன் இரக்க குணத்திற்கு என்னுடைய நமஸ்காரம், வணக்கம். வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. உன் கையில் உள்ள வேலாயுதத்தால் பகைவர்களை அழிக்கும் திறன் பெற்றவன் அல்லவா நீ. அப்பேற்பட்ட உன் கையில் இருக்கும் வேலாயுதத்திற்கு என் பணிவன்பான நமஸ்காரம், வணக்கம். என்றென்றும் சேவகமே ஏற்றி பறை கொள்வான். இன்று யாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய். இப்படி உன்னுடைய அருமை பெருமைகளை எல்லாம் நாங்கள் பாடிக்கொண்டு வந்தோமே, ஆனா நீ எங்களுக்கு இரக்கம் காட்ட வேண்டும் கண்ணா என்று ஆண்டாள் ரொம்ப அழகா அந்த திருப்பாவையில சொல்றார். ஓம் நமோ நாராயணாய. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.